அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பொங்கல் பண்டிகை என்று அதிர்ஷ்டம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொங்கல் அன்று அதிர்ஷ்டம் பெருக நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து வாசலில் அழகிய கோலமிட்டு புதிய பானையில் சூரியனுக்கு படைக்க பச்சரிசி, பொங்கல், பால், வெல்லம் அதனையெல்லாம் வைத்து கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற மங்கள பொருட்கள் வைத்து வழிபாடு செய்து பரம்பொருள் சூரியன் உதயத்தை பார்த்து ஆதித்ய ஸ்ருதய ஸ்தோத்திரம் சொல்லி பசுக்களுக்கு உணவளித்து பழைய பொருட்களை தானம் செய்யலாம். இவை செல்வத்தையும் மன நிம்மதியையும் தரும். முக்கியமாக பொங்கலுக்கு முன்பே வீட்டை சுத்தம் செய்து பழைய உபயோகமற்ற பொருட்களை நீக்கி தேவையற்ற பொருட்களை தானம் செய்வது சிறப்புமிக்க அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். முக்கியமாக வீட்டின் வாசலில் அரிசி மாவில் அழகான கோலமிட்டு அதன் நடுவில் பொங்கலிடும் பானையை வைக்க வேண்டும். இதனாலும் அதிர்ஷ்டம் பெருகும். புதிய மண் பானையில் பச்சரிசி, வெல்லம், பால் சேர்த்து பொங்கல் வைத்து பால் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி சூரியனை வணங்க வேண்டும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து சூரிய உதயத்தை பார்த்து சூரியனுக்கு நீர் படைத்து ஆதித்ய ஸ்ருதய ஸ்தோத்திரம் சொல்லி வழிபட்டால் இது செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். முக்கியமாக பொங்கல் பானையை சுற்றி கரும்பு, மஞ்சள் கொத்து, வாழை இலை, மாவிலைகள் வைத்து அலங்கரிக்க வேண்டும். இவை செழிப்பையும் மங்களகரத்தையும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். பசுக்களுக்கு வெல்லம் கலந்த உணவு அளிப்பது, பசுந்தீவனம் வழங்குவது, ஏழைகளுக்கு உணவதானம் செய்வது கடன் தொல்லையை நீக்கி நிம்மதியை தரும். காணும் பொங்கலன்று பெரியவர்களின் ஆசி பெற்று உறவினர்களை சந்தித்து அன்பை அன்பை பரிமாறிக்கொள்வது உறவுகளை பலப்படுத்தும். முக்கியமாக இந்த அதிர்ஷ்டம் என்பது எவருக்கு வேண்டுமானாலும் அடிக்காது. குறிப்பிட்ட செயல்களை செய்வதன் மூலம் ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். குறிப்பாக பொங்கலன்று சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணித்தல், அதிகாலையில் நீராடிவிட்டு ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் எடுத்துக்கொண்டு அதில் வெல்லம், கருப்பியல் மற்றும் சிவப்பு மலர்களை சேர்க்க வேண்டும். பரம்பொருள் சூரிய பகவானை நோக்கி, அதாவது கிழக்கு திசையை நோக்கி நின்றவாறு ஓம் சூர்யாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி தண்ணீரை அர்ப்பணிக்க வேண்டும். இது தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை தரவல்லது. அடுத்ததாக நெய் மற்றும் வெல்லம் தானம் செய்தால் பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்கள் ஆலயத்திற்கோ அல்லது ஏழைகளுக்கோ சுத்தமான நெய் மற்றும் வெல்லத்தை தானமாக கொடுத்தால் வெல்லம் சூரியனுடன், நெய் சுபிட்சத்துடன் தொடர்புடையது. இந்த தானம் முடங்கி கிடக்கும் பணத்தை திரும்ப பெற வைக்க உதவும். அதாவது அதிர்ஷ்டத்தை இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தானமாகும். அடுத்ததாக அன்னதானம். அரிசி மற்றும் உளுந்து சேர்ந்த உணவை தானம் செய்வதும் அதை பிரசாதமாக உண்பதும் சிறந்தது. முக்கியமாக அரிசி சந்திரனையும் உளுந்து சனியையும் குறிப்பதனால் இது ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்குகிறது. சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் சந்திரனாகிய மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் நீக்கி உங்களுக்கு நல்லாசி உரியும். அடுத்ததாக இந்த குளிர்காலத்தில் கம்பளி அல்லது ஆடைகளை தானம் செய்தனால் குளிர்காலத்தில் வரும் இந்த விழாவில் முதியவர்கள் அல்லது ஏழைகளுக்கு கம்பளி போர்வைகள் மற்றும் கதகதப்பான ஆடைகளை தானம் செய்வது புண்ணிய பலன்களை தரவல்லது. இது ராகு மற்றும் சனியின் கெடு பலன்களை குறைத்து உங்களுக்கு செல்வ வளத்தை மேற்கொண்டு செல்லும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த சனியுடைய கெடு பலன்கள் குறைக்க இது உன்னதமான ஒரு தானமாகும். அடுத்ததாக எல் தானம். முக்கியமாக மத நூல்களின்படி எல் தானம் செய்வது நம் அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை அடிக்க வைக்கும் என்பது நம்பிக்கை. எள் உருண்டைகளை தானம் செய்வதன் மூலம் சனி பகவானின் அருளை பெறலாம். மேலும் எள் கலந்த உணவை உண்பது உடலில் நேர்மையற்ற ஆற்றலை அதிகரிக்கும். அடுத்ததாக பசுக்களுக்கு ஒரு கட்டு புல் வாங்கி கொடுத்தல், பசுவை வழிபடுவது சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமமாகும். சங்கராந்தி என்று உங்கள் கைகளிலாயே பசுக்களுக்கு பசு தீவனம் அல்லது வெல்லம் கலந்த உணவை வழங்க வேண்டும். இது கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடவும் குடும்பத்தில் நிம்மதி நிலவவும் உதவுகிறது. முக்கியமாக இந்த தானம் செய்வதன் மூலம் மாபெரும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக புனிதமாக நீராட வேண்டும். புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமாகும். ஆற்றுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலும் குளிக்கலாம்.
நீரில் சிறிதளவு கங்கை நீர் மற்றும் கருப்பு எள் சேர்த்து நீராடலாம். இது உடலில் மற்றும் ஆத்மாவை தூய்மைப்படுத்தி எதிர்மறை ஆற்றல்கள் நீக்கி மன அமைதியை கொடுக்கிறது. இந்த ஆண்டு தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகை குரு பகவானுக்குரிய மாபெரும் சக்தி வாய்ந்த வியாழக்கிழமையில் வருகிறது. இந்த தினத்தில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவதனால் செழிப்பான மங்களகரமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது சந்தேகமே இல்லை. பொங்கல் பண்டிகை என்பது மாபெரும் சக்தி வாய்ந்த பண்டிகையாகும். முக்கியமாக அதிர்ஷ்டம் பெறுவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக பொங்கல் பண்டிகை என்று இந்த மாதிரியான செயல்களை செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் பெருகும். குறிப்பாக செல்வம் சேர்வதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. செல்வம் சேர்வதற்கான பல பரிகாரங்களை செய்து எதுவுமே பலன் கொடுக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். இனிமேல் கவலைப்பட்டாலும் எந்த பலனும் இல்லை. முக்கியமாக இனிமேல் கவலைப்பட வேண்டாம். வரும் பொங்கல் நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட மழை பொழிய அதிகமாக இருக்கின்றது. முக்கியமாக நீங்கள் எதை செய்ய வேண்டுமென்றால், தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லுவார்களாம். அதனால் பொங்கல் அன்று பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளி என்று யார் வேண்டுமானாலும் உணவு வாங்கி கொடுக்க வேண்டும். வாங்கி கொடுக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் சமைத்து வேண்டுமானாலும் போடலாம். முதியோர் இல்லம், ஆதரவற்ற இல்லம் போன்றவற்றிற்கு ஆசிரியர்களாவது அரிசியாகவோ அல்லது பருப்பு அல்லது தானியங்கள் போன்றவற்றை தானமாகவோ கொடுத்தால் எண்ணற்ற நன்மைகள் வந்து சேரும். இல்லாவிட்டால் உணவாக வேண்டுமானாலும் கொடுக்கலாம். வயதானவர்கள் குழந்தைகளுக்கு துணி தானமாக கொடுக்கலாம். துணியை கொடுக்கலாம் என்று சொன்னவுடன் நீங்கள் பயன்படுத்திய பழைய துணி அல்லது கிழிந்து போன துணி யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள். அதனால் பாவமே வந்து சேரும். புதிய துணி அல்லது நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருப்பீர்கள், அந்த மாதிரியான துணியை தானமாக கொடுக்கலாம். இந்த தானத்தை முக்கியமாக யார் கொடுக்கலாம் என்றால், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறவர்கள், அடிக்கடி ஆபரேஷன் செய்கிறவர்கள், கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர் போன்றோர் துணி தானம் கட்டாயம் செய்ய வேண்டும். முக்கியமாக ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்யலாம். எவ்வளவோ மாணவர்கள் நோட்புக் கூட வாங்க முடியாமல் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்யலாம். நிறைய பேருக்கு முக்கியமாக யூனிஃபார்ம் கூட இல்லாமல் இருக்கிறது. அவர்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் சந்ததிக்கு எது முடியுமோ அதை செய்யலாம். முக்கியமாக இந்த தானத்தில் எந்த தானத்தை கூடாலும் செய்ய முடியவில்லை என்றாலும் மக்களுக்கு இனிமையான பழங்கள், காய்கறிகள், கரும்பு போன்றவற்றை எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியான செல்வங்களை நீங்கள் தைத்திருநாளில் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.